கல்வியில் தடை யாருக்கு? இதுதான் இன்றைக்கி பதிவு. ஒவ்வொரு வருஷமும் இப்போ நம்ம இன்றைக்கி படிப்பு முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு போவோம். அப்படி போகக்குள்ள சென்ற ஆண்டு நாம் படித்த புஸ்தகத்தை, நம்ம எழுதின நோட்டை பெரும்பாலான மாணவ மாணவியர்கள் இதை கொண்டு போய் எடைக்கு போட்டுறீங்க, அல்லது கிழிச்சியும் போட்டுறாங்க சில பேர். அப்போ கல்வியில் தடை ஏற்படும். நீங்கள் படித்த புஸ்தகத்தையோ நோட்டையோ நீங்கள் சில பேர் கொண்டு போய் எடைக்கு போட்டுருவாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் கல்வியில் தடை வந்துடும். அப்போ இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, தனக்கு அடுத்த பேட்சில் வரக்கூடிய மாணவ மாணவியருக்கு தானமாக கொடுத்துடலாம், அல்லது நீங்கள் படித்த ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இந்த புஸ்தகம் நீங்கள் எழுதின எல்லாமே உபயோகப்படும். அப்போ இனிமேல் கல்வியில் தடை வராமல் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய புஸ்தகங்கள் நீங்கள் என்னென்ன எழுதுனீங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பின் வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது நிச்சயமாகவே உதவும். அப்போ குறிப்பாக கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தயவுசெய்து இந்த தப்பை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அடுத்தது கல்வியில் தடை கட்டாயமாக ஏற்படும்.